the Tamil Thai Vazhtu. Please be seated. Thank you. Now I would like to request Mr. Vishnu to come forward for the welcome speech. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆசிரியர் தினம் மற்றும் பெற்றோர் ஒருங்கிணைப்பு தினம் இதுக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் ஸ்டெம்ஃபோர்ட் லிட்டில் ஸ்டார்ஸ் பள்ளி சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களோட ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம எதுக்காக இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறோம்னா, நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையில வந்து பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அதே அளவுக்கு டைம் வந்து குழந்தைகள் வந்து அவங்க இளைஞர் வரது வரைக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனாலதான் நம்ம இந்த ஆசிரியர் தினத்தையும் பெற்றோர்களுடன் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எதனால இப்படி கொண்டாடுறோம்னா, குழந்தைகளோட முதல் ஆசிரியர்கள் வந்து பெற்றோருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே சமயத்துல ஆசிரியர்களுக்கும் அதுக்கு ஈக்குவலான பங்கு இருக்கு. அதனாலதான் நம்ம இப்போ 2 பேருமே எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசிரியர் தினம் மற்றும் பெற்றோர்களுடன் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய வரவேற்பு மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Next one is I would like to introduce our chief guest, Dr. Shabina. She is the Vice Principal of Christian College of Nursing, Nemmur. And she is a wonderful lady. She is having a very good passion in teaching. So I would like to honor her. And please, ma'am, please come forward to have a speech and encourage each and every one of us. Thank you. Respected principal, teachers, parents and dear children, good morning to you all. I thank God Almighty to stand before you in this special day. Today we gathered here to celebrate Teachers' Day. Teachers are the real heroes. Am I right? Yes. And also I want to this children's song that says teachers are the gift from the God. Is it? So teachers, நம்ம டீச்சர் அந்த பாட்டுல அழகா பாடினாங்க. டீச்சர் ரோல் மாடல், மென்டர், கிஃப்ட் ஃப்ரம் த காட். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே டீச்சர் யாரு? கடவுளோட ஒரு கிஃப்ட் இல்லையா? நம்ம வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். ஏன் பண்றோம்? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா தெரியும். நம்முடைய 2வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பேரண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களோட பிறந்த நாள பிள்ளைகள், ஏன்னா அந்த டீச்சர் வந்து ஒரு குட் டீச்சரா இருந்தாங்க. பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு காடோட கிஃப்டாவே பிள்ளைகள் நினைச்சு அவங்களோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்னுடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுங்க, இந்த நாளை நீங்க டீச்சர்ஸ் டேயா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படி சொல்லி அதுபடிதான் நம்ம ஒவ்வொரு செப்டம்பர் 5th நம்ம டீச்சர் டேயா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அது மாதிரி பெற்றோர் தான் நம்ம என்ன நினைக்கிறோம், பெற்றோர் நம்ம டீச்சர்ஸ் தான், ஸ்கூல்ல தான் பிள்ளைகளுக்கு டீச்சிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில டீச்சிங் முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? பேரண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மாதா பிதா குரு தெய்வம், அப்படிதானே? மாதா பிதா நம்ம வீட்டுல இருந்துதான் என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம், எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எப்படி பேச வேண்டும், இதெல்லாமே
ஃபர்ஸ்ட் படிச்சு கொடுக்கறது யாரு? டீச்சர்ஸ் தான். முதல் ஆசான் யார் இருக்கும்? நம்ம பேரண்ட்ஸ் தான். சரியா? நம்முடைய எல்லாருக்கும் தெரியும் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர். அவங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய முதல் ஆசான் என்னுடைய தாய் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இதுதான் நம்பிக்கையை படிச்சுக்கிட்டேன், கருணையா எப்படி நடந்துக்கணும்னு படிச்சுக்கிட்டேன், நேர்மையை படிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவதா சொல்லும் போது சொல்றாங்க அவருடைய ஆசிரியர் செகண்ட் ஆசான்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கதான் எப்படி கனவு காண படிச்சு கொடுத்தாங்க. சிவசுப்பிரமணியம் அந்த ஆசிரியர் அவரை வந்து கனவு காண சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பறக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் அவர் ஒரு சிறந்த ஏவுகணை மனுஷனாக மாறினே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது பேரண்ட்ஸோட கடமை பிரெயின் growth வந்து 6 years வரதான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் பெற்றோர்னா, பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், புரோட்டீன் ஃபுட்டு கொடுக்கணும். மட்டுமல்லாம அந்த கிரியேட்டிவிட்டியை வளர்க்கணும். சின்ன ஏஜ்லயே ஸ்கூலுக்கு விடணும். அந்த கோஆபரேட்டிவ் அறிவு வளர்ச்சி 6 வயசு வரலாம். நீங்க இந்த 6 வயசு வர எத்தனை விதம் வர குறைஞ்சது ஒரு 3 languages சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் லேர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. சரியா? சோ இந்த 6 வயசு வரை பிள்ளைகள கவனிக்க வேண்டிய பொறுப்பு முக்கியமா பெற்றோர் கவனிக்க வேண்டும். நல்ல ரிச்சான புரோட்டீன் ரிச்சான டயட் கொடுக்கணும். ரெண்டாவது கிரியேட்டிவிட்டியை பிள்ளைகளுக்கு உருவாக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த மொபைல்ல பார்க்கணும். அப்படிதானே? என்னன்னு பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் கையில மொபைல் கொடுக்காதுங்க பெற்றோர். அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்றேன் 6 வயசு வரை அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புரோட்டீன் ரிச் டயட் கொடுங்க. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு பிரெயின் growth இருக்கும், டாப்பரா இருக்கும். அதாவது கேர்ள் பேபிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா எவ்ரிவன் ஹஸ் கான் தட் ஸ்டேஜ். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய அம்மா நாங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல எல்லாம் ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் she used to stand near the gate. அப்படிதான் நிற்பாங்க. அது வந்து எவ்ரி மதர் will have that attitude. ஸோ நம்ம சொசைட்டில பாதுகாப்பாக நம்ம குழந்தைய வளர்க்கிறது நம்முடைய கருத்துல தான் இருக்கு. மேம் சொன்ன ஒரு சில காரியங்களை உங்களால சொல்ல முடியுமா? Can anyone say about this? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. Please come forward. Parents உடைய participation எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொன்னாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சொன்னது. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் என்ன செய்யுங்க? கை கோர்த்து நில்லுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக? ஃபர்ஸ்ட் நீங்க தான் டீச்சர் இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க தான் டீச்சர். செகண்ட் ஒன் யாரு? எந்த ஸ்கூல்ல நீங்க உங்க குழந்தையோட பொறுப்போட விட்டுறீங்களோ அங்க இருக்கக்கூடியதான ஆசிரியர்கள். சரியா? சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துறதுக்கு நீங்க தைரியப்படாது. சரியா? தேங்க்யூ. I would like to call upon Mrs. Ratinisha for cake cutting. In the classroom, dreams take flight. Young hearts eager for life. Every step and every try, guided by a killer. Future's bright, full of dreams. Together we build their esteem. With love and hope, they will rise. The future shines in their eyes. Every lesson, every day, inspiration lights the way. Their journey's just begun. With your help, they will run. Future's bright, full of dreams. Together we build their esteem. மெயின் இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கே கூட்டிட்டு வரும்போது நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம். இப்போ இவ்வளோ 1 year வரைக்கும் எங்கள் வீட்டுனா கொஞ்சம் ஸ்பீக் வரணும், வார்த்தைக்கு கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு
நாங்கள் பண்ண பெரிய பில்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம்னா ஃபோனு டிவி ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சோம் இவங்க முன்னாடி. அதெல்லாம் வந்து அவங்க வேட்ஸே வர மாதிரி இல்லை, டிவி மட்டும் பார்ப்பாங்க, ஸ்பீக் வரும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. இங்கே வரும்போது பேங்க் சொன்ன ஒரு நல்லா ஜாபம் இருக்கு சார், எங்களுக்கு ஒரு 3 months பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்பீச் பாருங்க. 3 months ஆச்சு பட் இப்போ ஸ்பீச் எப்படி போயிட்டு இருக்குன்னா எங்களால் அவருக்கு ஈடுபட்டு பேசணும். ஸோ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாரோட பங்களிப்பு இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, பேரண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸ் இதில் கை கோர்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது வந்துட்டு நம்ம இந்த 1 yearல இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு வருஷங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய டைம். இதில் டீச்சர்ஸோட பங்களிப்பு என்ன முக்கியம் அப்படின்னா இங்கே வந்தால் தான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஏதோ ஒரு கவிதை படிச்சிருக்கேன், தகரமே இதெல்லாம் தங்கமாக ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. படிச்சு கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, டேக்கர் ஆகட்டும், இல்லை க்ளீன் பண்ணுறவங்க ஆகட்டும், எல்லாமே சாப்பாடு கொடுக்குறவங்க ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நானே அதை ட்ரை உங்க குழந்தைய பத்தி சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்த நேரம் அவங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்கும்போது நானும் கொஞ்சம் இப்படி இருக்கிறாங்க யோசித்தோம். பட் nowadays she has changed a lot. நாங்களே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஹாப்பி டு see that.